எத்தியோப்பியாவில் இருக்கிற ஹைலி குப்பி அப்படிங்கிற எரிமலை வெடிச்சு செதறி அதோடைய புகையெல்லாம் அப்படியே வான்வெளி முழுக்க பரவி அது இந்தியா வரைக்குமே வந்து அதால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃப்ளைட்ஸ் எல்லாம் டிலே ஆனது, கேன்சல் ஆனது, ரீஸ்கெடியூல் பண்ணது, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நீங்கள் செய்திகளில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது கிடைக்கக்கூடிய இல்லைனா இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் எடுத்து வச்சு பார்க்கும்போது இந்த எரிமலை கடந்த 12,000 வருஷத்துக்கு மேலே வெடிக்கவே இல்லை. இத்தனை ஆயிரம் வருடங்கள் கழிச்சு இப்போ தான் அது வெடிச்சிருக்கு. இதால் பெரிய லெவலில் எந்த விதமான சேதங்களோ உயிர் சேதங்கள்லாம் எதுவுமே ஏற்படலை. ஏன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த எரிமலை எப்போ வேணால் வெடிச்சு செதறலாம் அப்படிங்கிற சூழலில் இருந்ததுனால அவங்க பாதுகாப்பான இடத்துல தான் ஏற்கனவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால இந்த எரிமலையால் எந்த பிரச்சனையும் ஏற்படலை. அதுக்காக எரிமலை வெடிப்பை பற்றி கவலைப்படவே தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாது. எரிமலைகள் என்றைக்குமே ஆபத்தானது தான். இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரியான எரிமலை வெடிப்புகள் தான் நம்ம பூமியை இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கும் மாற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிரேட் டையிங் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம பூமியில் நடந்துச்சு. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிடைக்கக்கூடிய தொல்லியல் ஆய்வுகள்லாம் வச்சு பார்க்கும்போது 25.2 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு. இந்த கிரேட் டையிங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னா சைபீரியா இப்போ இருக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதிகளில் நிறைய எரிமலைகள் இருந்திருக்கு. அந்த எரிமலைகள்லாம் தொடர்ந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு வெடிச்சு சிதறிக்கிட்டே இருந்ததுனால அந்த எரிமலைக்குள்ளே இருந்த அந்த வல்கானிக் ஆஷ், அந்த கார்பன் டை ஆக்சைடு, உள்ள இருக்கக்கூடிய சல்ஃபர் மாதிரியான கேஸஸ் இதெல்லாம் போய் அப்படியே வான்வெளி முழுக்க அப்படியே பரவிடுச்சு. இது பரவுனது மட்டும் இல்லாமல் அந்த கேஸஸ் எல்லாமே தண்ணிக்குள்ளே போய் சேர்ந்ததுனால தண்ணியில் இருக்கக்கூடிய உயிரினங்களையும் அது பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி நிறைய எரிமலை புகை மண்டலமாக அந்த பூமி முழுக்க பரவி போனதுனால பூமியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு. எந்த அளவுக்குனா நிலத்தில் வாழ்ந்த உயிரினங்களில் 10ல் 7 உயிரினங்கள் அப்படியே அழிஞ்சு போச்சு. அதே நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் எடுத்தோம்னா 10ல் 9 உயிரினங்கள் ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா இந்த எரிமலை வெடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு தான் பூமி அடுத்த கட்டத்துக்கு வந்து மாறி போகுது. இந்த மாதிரி பல்வேறு காலகட்டங்களில் தொடர்ந்து எரிமலை வெடிப்புகள் நடந்துகிட்டே இருந்ததுனால தான் பூமி இன்றைய இந்த சூழலில் வந்து சேர்ந்திருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது பூமி இன்னைக்கு இப்படி ஒரு சூழல் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இந்த எரிமலைகளுக்கும் இருக்கு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு Auravil ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.